வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 18/4/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 10:30 11:30 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் 12:30 1:30 வரையும். பிறகு இன்று மாலை 6:30 7:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகு கால நேரம் இன்று மதியம் 1:30 3 மணி வரை ராகு கால நேரம். இன்றைய குளிகை நேரம் இன்று காலை 9 மணி முதல் 10:30 வரை குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை 6 மணி முதல் 7:30 வரை யமகண்ட நேரம். இன்றைய சூரிய உதயம் நேரம் இன்று காலை 6:02 நிகழும். இன்றைய திதி இன்று இரவு 8:35 வரை தசமி திதி. அதன் பிறகு ஏகாதசி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 10:55 வரை ஆயில்ய நட்சத்திரம். அதன் பிறகு மக நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று காலை 7:47 வரை தைத்துள கரணம். அதன் பிறகு இரவு 8:35 வரை கரசை கரணம். அதன் பிறகு வனிசை கரணம். இன்றைய யோகம் இன்று காலை 10:55 வரை சித்த யோகம். அதன் பிறகு அமிர்த யோகம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை மற்றும் மூல நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த கேட்டை மற்றும் மூல நட்சத்திர சந்திராஷ்டம அன்பர்கள் சந்திராஷ்டமத்தை கண்டு பயம் கொள்ள தேவையில்லை. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய வேலைகள் எதுவும் ஆரம்பிக்காமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கன்னா சந்திராஷ்டமம் உங்களை எந்த விதத்திலையும் பாதிக்காதுங்க. அதுக்காக நீங்கள் மாமூலாக செய்ய வேண்டிய வேலைகளை ரொட்டீன் லைஃப் அதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அதில் எந்த தவறும் வராது. சரிங்களா? நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க. உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. வாங்க இப்போ இன்றைய நாள் எப்படி அதற்கான ராசி பலனை இப்போ பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் பணி செய்யக்கூடிய அலுவலகத்திலோ அல்லது உயர் அதிகாரிகளிடமோ உங்களுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உங்களை பெருமைப்படுத்தக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமையும். இந்த நாளிலே நீங்கள் செய்த செயற்கரிய செயல்களுக்காக பாராட்டு விழா நடத்துவதாக வாய்ப்பு இருக்குங்க. அது உங்களுக்கு ஒரு மன சந்தோஷத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். சரிங்களா? ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் போட்டிகளில் வெற்றி காணக்கூடிய நாளாக அமையுதுங்க. உங்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஒரு அருமையான ஒரு போட்டினா சக குடும்பத்தினரை
உங்களுடன் போட்டி போடுவாங்க. நான் முன்னாடி செய்கிறதா, நீ முன்னாடி செய்கிறதா, அந்த பொருளை நான் வாங்க முடியுமா, நீ வாங்க முடியுமா. ஆக அவரவர்கள் தகுந்தது மாதிரி அவங்கவுங்கள வீட்டுக்கு அவங்களுடைய பொருளாதார நிலைக்கு தகுந்த மாதிரி பொருளை வாங்குறதோ, அல்லது ஒரு வேலை இருவரும் போட்டி போகிற மாதிரி, அண்ணன் தம்பியாக இருக்கலாம், இல்லை அப்பா பையனாக இருக்கலாம். ஆக போட்டி போட்டு இன்றைக்கி வெற்றி காணக்கூடிய நபர் ரிஷபராசி அன்பர்கள் தான். சரிங்களா? மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கை காசு செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுங்க. இன்றைய நாளில் உங்களுக்கு செலவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு நன்மைகள் நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. நன்மைன்னா உங்களுக்கு வரவேண்டிய பணம் வரலாம், அல்லது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த விருந்தாடி அல்லது உறவினர்கள் வருகை ஏற்படலாம். அது ஒரு நல்ல செய்தியை கொண்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க அந்த உறவினர். ஆக கூடுதல் இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கக்கூடிய மிக நன்மை பெறும் நல்ல நாள் கடகராசி அன்பர்களுக்கு. சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்திலே சந்தோஷம் ஏற்படக்கூடிய மிக சிறந்த நன்னாள். குழந்தைகள் உங்கள் மீது பற்று பாசமும் வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு மொத்தத்தில் சந்தோஷத்துக்கு பஞ்சமில்லாத நாளாக அமைந்திடும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மன நிறைவு காணக்கூடிய நாளாக அமையும். அப்பா, இந்த பிரச்சனை முடிஞ்சதுப்பா, என்னால் முடியல, இருந்தாலும் இந்த பிரச்சனை முடிஞ்ச வரலையும் இன்றைக்கி தான் நல்லா நான் தூங்குவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய நாளாக கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திடும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி கனி உங்கள் அருகே வந்துவிட்டது. அதை பறித்து சுவைப்பது உங்கள் கையில். அதற்கு இன்றைய நாள் உங்களுடைய திறமையை காட்ட வேண்டும். ஆமாங்க, உங்கள் திறமைக்கு கிடைக்கக்கூடிய பரிசு அந்த வெற்றிக்கனி. விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு உங்கள் சகோதரர்கள் சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவுகரம் நீட்டுறாங்க. அது ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு. இதனால் முரண்பாடுகள் கொடுத்து வந்த அவர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஆதரவுகரம் நீட்டுவது ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக இந்த விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய அமைந்திடும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திறமைக்கு பாராட்டு விழா எடுப்பது போல உங்களுக்கு இன்றைய நாள் அமைந்திடும். மொத்தத்தில் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய நாளாகவும் மற்றவர்கள் அறிந்திடும் நாளாகவும் இன்றைய நாள் அமைந்திடும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மன அமைதி ஏற்படக்கூடிய நாளாக அமைந்திடுங்க. இன்றைய நாளில் நீங்கள் உங்களுக்கு பிடித்த உணவுகள் பிடித்த உறவினரோடு சேர்ந்து அருந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்குங்க. அந்த மகிழ்ச்சி இன்றைக்கி கிடைக்க போது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அச்சம். ஆமாங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு இனம் புரியாத அச்சம். அது நடந்தால் என்ன ஆகும், எப்படி ஆகும், என்னப்போ ஒன்றும் பண்ண முடியலையே அன்னு ஒரு குழப்ப நிலை, ஒரு மந்த நிலை, இதெல்லாம் தெளிவுபடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிந்தவரை உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்குக. அருகில் உள்ள ஜீவசமாதி சென்றீங்கன்னா மன அமைதி கிடைக்கும் என்பதை இந்த கும்பராசி அன்பர்கள் உணர வேண்டும். மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் ஒரு சிறந்த நாளாக அமைந்திட நீங்கள் என்ன செய்யணும், யார் எதை சொன்னாலும் இன்றைய நாள் செவிடர் மாதிரி இருந்துட வேண்டியதுதான். ஆமாங்க, யார் மீதும் கோவப்படக்கூடாதுங்க. கோவப்படாமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி சவாலில் வெற்றி காணக்கூடிய நாளாகவும் மீனராசி அன்பர்கள் தான் எல்லாத்துலேயும் உயர்ந்த நாளாக உங்களுக்கு இன்றைக்கி அமைஞ்சிடும். ஆனால் அதுக்கு எதிர்மறையாக நீங்கள் செஞ்சீங்கன்னா, கோபம் கொண்டீங்கன்னா அது விபரீதமாக மாறிடும். அதனால் முடிந்த வரை மீனராசி அன்பர்கள்
கோபத்தை தவிர்ப்பது இன்று நல்லதுங்க. இன்றைய நாள் அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எம்பெருமான் ஈசன் உங்களுக்கு துணை செய்வார் என கூறி உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க வளமுடன்.